பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இக்கட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் என் குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனையாய் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும்? நான் எப்பொழுது விடுதலை பெறுவேன்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். அவருடைய வசனத்தை தியானிக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் அந்த இருள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தப்புவிப்பவர் யார் என்று அநேகர் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இந்த இக்கட்டிலிருந்து நான் விடுவிக்கிற தெய்வம் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நாகூம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்ருவானவன் உங்கள் வீட்டுக்குள்ளாடி கொண்டு வந்து போடுகிற இக்கட்டுகளை மாற்றி நான் உங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் இருப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பாதுகாப்பை தேடி மனிதர்களை நாடி செல்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ கர்த்தர் கோட்டையும் அரணுமாய் இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எகிப்திலிருந்து மோசே மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தகப்பன் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரேயானால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் இருப்பேன், நான் உங்களுக்கு பாதுகாவல் தருவேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசுகிறார். அநேகர் என்னை வழிநடத்தி சென்றவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் அவர் கையை பிடிக்காமல் தவறிவிட்டேனோ, அவர் என்னிடத்தில் இல்லையா என்ற பல கேள்விகளோடு அநேகர் குடும்பங்களில் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. சத்ருவானவன் தலை தூக்கி கொண்டிருக்கிறான். இந்த குடும்பத்தை வீழ்த்த வேண்டும், இந்த குடும்பத்தை இல்பொருள் ஆக்க வேண்டும், இந்த குடும்பத்தை எப்படியாவது நாசமான வலைக்குள் அவர்களை அகப்படுத்தி வெட்கப்படுத்த வேண்டுமென்றெல்லாம் சத்ருவானவன் திட்டம் தீட்டி வைத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது அந்த இக்கட்டில் இருந்து உன்னை விடுதலை செய்ய முடியும். அந்த இக்கட்டுகள் உன்னை நெருக்குவதில்லை, அந்த இக்கட்டுகள் உன்னை பலவீனப்படுத்துவதில்லை, அந்த இக்கட்டுகள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை அறிந்த ஜனங்கள், கர்த்தரை தேடின ஜனங்கள் இன்றைக்கும் ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு குறைவோடு இருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு வருவதில்லை. நீங்கள் தெய்வத்தை நாடி பாருங்கள், அவர் சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வேண்டியவைகளையெல்லாம் அவர் நிறைவேற்றி தருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நீர் என் மத்தியில் வாங்கப்பா, என் குடும்பத்தில் வாங்கப்பா, என் கரத்தை பிடிங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் அந்த ஆத்தும தாகத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி கொடுக்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர்களோடு அவர் பேசுவார், அவர்களோடு அவர் உரையாடுவார், அவர்களோடு கூட நடக்கக்கூடிய தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விழுந்து போவாய் என்று சத்ருவானவன் நினைத்தான் அல்லவோ, உன்னை அழித்து விடுவேன் என்று சத்ருவானவன் சவால் விட்டு கொண்டிருந்தான் அல்லவோ, அவனை எல்லாம் வீழ்த்தி
தாழ்த்தி அடித்துவிட்டு உன்னை நான் மேன்மைப்படுத்துவதற்கு, உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உன்னை நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாய் மாற்றி வைத்திருக்கிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அநேகர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீ மாறப்போகிறாய். காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த உனக்கு நான் தரும் கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மேல் வறுமையானால் அந்த கிருபையின் நிமித்தம் நாம் உயர்த்தப்படுவோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை மட்டும் இல்லைனா நாம் என்னைக்கோ விழுந்து போயிருப்போம், நாம் என்னைக்கோ அழிந்து போயிருப்போம், நாம் என்னைக்கோ இல்பொருளாக இருப்போம். அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டதல்லவோ? நாம் விழப்போக வேண்டிய நேரத்திலெல்லாம் அந்த கிருபை நம்மை தாங்கினதல்லவோ? தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவரை துதித்து பாருங்கள், மகிமைப்படுத்தி பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு கோட்டையும் மரணுமாயிருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் தொழிலை பாதுகாப்பார், உங்கள் வேலையை பாதுகாப்பார். வழியோரத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது உங்களை பாதுகாப்பார். பிரயாணத்தில் வரத்திலும் போக்கிலும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய தகப்பன் மேலே நீங்கள் வாஞ்சை வைப்பீர்களே ஆனால், அந்த வசனத்தின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது அதிக தாகம் கொண்டு அவரையே நோக்கி நீங்கள் நடப்பீர்களே ஆனால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாயிருக்கும். சத்ரு என்ன சொல்லுகிறான் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்தி காட்டி தருவேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் செய்து தருவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று அழகான ஒரு வேத வசனத்தை எங்களுக்கு தந்தீங்களே. ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர். ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டு நாளிலே நீர் அரணான கோட்டையாய் நின்று எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால எங்களுடைய காரியமெல்லாம் ஜெயமாய் மாற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்கள். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவனுடைய பாதுகாவல், ஆண்டவரே, உம்முடைய கரம் அந்த குடும்பங்களின் மேலே வைக்கப்படட்டும். இக்கட்டான நேரங்களில், இந்த மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவ பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சத்ருவானவன் எங்களை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் மேலே கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.